எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே நல்லா ஒரு விஷயத்தை கேட்டுக்குங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து நாங்களும், அதாவது ஹார்ட் பீட் யூடியூப் சேனலும் தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை பார்த்து பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் விஜய் பிடிக்காத, அதாவது திமுக ஆளுங்கட்சியோட கைக்கூலிகளான நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா அதை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், சாக்கடை துறைமுருகனாக இருக்கட்டும், இல்லைன்னா திமுகவோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், மக்களுக்கு, அதாவது தமிழக மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி நாங்கள் இதை செஞ்சுருவோம் அதை செஞ்சுருவோம், தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றாமல் தமிழக மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற திமுக அரசு மேலே இருக்கக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட, அதாவது தமிழக மக்களுடைய பேராதரவோட, இளைஞர்களின் பட்டாளத்தோட அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் யாரையுமே வேணுக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசுகிறதில்ல, மரியாதை குறைவாக பேசுறது கிடையாது, நாங்கள் பேசுகிறதில்ல. ஆனால் நாங்கள், அதாவது எங்களுடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய பதிவுகளை பார்த்துட்டு விஜய் பிடிக்காத திமுகவோட அல்லக்கையாக இருக்கட்டும், திமுகவோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை தொண்டர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை மரியாதையாக நீங்கள் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கும். அதனால் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணும்போது பிடிச்சவங்க எடுத்துக்கங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க, அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் ஒரு மாற்றத்தை தேடி, மாற்றத்தை நோக்கி ஒரு நல்ல தலைவர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய பாதையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ, யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ, ஏன் திமுகவோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்க தப்பு பண்ணனா திமுக தொண்டர்களாலேயோ இல்லை நிர்வாகிகளாலேயோ தட்டி கேட்க முடியல தானே, தட்டி கேட்க முடியாமல் தானே உட்காந்துக்கிறீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அதனால் உங்கள் வேலை நீங்கள் செய்யாததை நாங்கள் எங்கள் வேலை செய்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் யாரையும் மரியாதை குறைவாக பேசலை. ஆனால் நீங்கள் நாங்கள் போடக்கூடிய பதிவுக்கு மரியாதை குறைவாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சின்ன சின்ன பசங்களை விட்டு கெட்ட கெட்ட வார்த்தையால் கேவலமாக திட்ட வச்சுருவோம். அதனால் மரியாதையோடு நீங்கள் பதிவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மரியாதை கமெண்ட் பதில் வரும், திரும்ப ரிப்ளை வரும், சரிங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை ஒழிக்காமல் தமிழக மக்கள் விட மாட்டாங்க. விஜய் தான் முதலமைச்சர்.